ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஸ்கோரர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆன்லைன் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறத எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேயே ஒரு சாம்பிள் வீடியோவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் போயிட்டு கோத்ரூ பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து நாங்களும் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவும் பார்த்து இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சப்போர்ட் இமெயில், என்னென்ன உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த மெயிலுக்கு காமிச்சு நீங்கள் கேட்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளே போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, கிளிக் இயர் லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கணும். ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸ்க்காக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ ரீசெட் பாஸ்வேர்டுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ண உடனே ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஜென்ரேட் ஓடிபி, உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு அடுத்து நியூ பாஸ்வேர்டு, புதுசாக இப்போ நியூ பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே உங்களுடைய பாஸ்வேர்டு ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து இனிமேல் விட்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கான பாஸ்வேர்டு இந்த அப்ளிகேஷனுக்குள்ள நீங்க எந்த போறது இருந்தாலும் பாஸ்வேர்டை இப்போ நீங்க கிரியேட் பண்ணது தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மறுபடியும் லாகின் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அந்த கிளிக் பண்ணீங்கன்னா இதில் லாகின் ஐடி ஆர் இமெயில் ஐடி ஆர் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போதே நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். இதுல மூணுத்துல எது வேணாலும் நீங்க போடலாம். போட்டுட்டு இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை டைப் பண்ணுறங்க. டைப் பண்ணிட்டு சைன்இன்ங்கிறத போங்க. போயிட்டு முடிச்ச உடனே உங்களுக்கான இந்த பக்கம் மை இன்ஃபர்மேஷன், எனது விவரம் அப்படிங்கிற வரும். இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேம், உங்களுடைய ஜெண்டர், கம்யூனிட்டி, நீங்கள் என்ன ரேங்க் எடுத்திருக்கீங்க, கம்யூனிட்டியில் நீங்கள் என்ன ரேங்க் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும். வந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதுக்காக 3 டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பார் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வரும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்டு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ஒன்று கொடுக்கணும். உங்களை சுற்றி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்ட் எது வேணாலும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா அடுத்து திருச்சி, புதுக்கோட்டையும் கொடுத்துடலாம். இல்லை கோயம்புத்தூர் ஒட்டி இருக்கிறவங்களா இருந்தால் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய 3 டிஸ்ட்ரிக்ட் எது வேணும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். உங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் அந்த 3 டிஸ்ட்ரிக்டில் அவங்க சொல்கிற இடத்துல நீங்கள் காமிச்சிட்டு வர்றதுக்காக. ஓகேங்களா? முடிஞ்ச உடனே செலக்ட் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகணும். அதுக்கு ஐஓபி, எஸ்பிஐ 2 போர்ட்டல் இருக்கு. இந்த 2 போர்ட்டல் எது வேணாலும் நீங்க கிளிக் பண்ணிட்டு பேங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். பேங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு நீங்க உங்களுடைய என்ன நேம்க்கு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வந்துடும். 500 rupees இந்த கவுன்சிலிங்கான ப்ராசஸிங் ஃபீ. ஓகேங்களா? இது முடிச்ச உடனே பே நவுன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன, இந்த கார்டா, நெட் பேங்கிங்கா, யூபிஐ வச்சு போறீங்களா அப்படின்னு இருக்கும். கார்டு வச்சு நீங்க போறீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதில் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். முடிச்ச உடனே கிரெடிட் கார்டு வச்சு போடுறீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் கார்டு அப்படிங்கிறது போட்டு அதில் கார்டு நம்பர், கார்டு ஹோல்டர் நேம், மந்த், எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கொடுத்துட்டு சிவிவி நம்பர் கொடுத்து பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரோட உங்களோட நேம் இதெல்லாம் போட்டு உங்களோட சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். பேமெண்ட் சக்ஸஸ்ன்னு கொடுத்தோடனே பிரிண்ட் அவுட்னு கிளிக் பண்ணுங்க. பிரிண்ட் வரும். நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. அடுத்து மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், பழையபடி லாகின் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இப்போ இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான 3 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி பேமெண்ட்டை கொடுத்தாச்சு. முடிச்ச உடனே இப்போ தான் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நம்ம போக போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த லாகின்ல போயிட்டு இதை எடுத்துக்கங்க. அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்ன காலேஜஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதை வந்து ப்ராஸ்பெக்டஸில் உங்களுக்கு காலேஜ் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அந்த பேப்பர் எடுத்து அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு எந்தெந்த காலேஜஸ் நமக்கு கிடைக்கும் ஒரு ஐடியா இருக்கலாம்.
இல்லை இந்த காலேஜஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும், எனக்கு பக்கத்தில் இருக்குது, எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது, எனக்கு தெரிஞ்ச காலேஜ் இருக்குது, ஏற்கனவே எங்கள் சீனியர்ஸ் படிக்கிறாங்க, இப்படி ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதில் நம்பர்ஸ் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபில் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு சீக்வன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, லாகின் கொடுக்குறீங்க, மறுபடியும் இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உள்ளே போகிறீங்க. இதில் போன உடனே விருப்ப இடங்களை தேர்வு செய்ய, கிளிக் ஹியர் டு ஆட் எடிட் மை சாய்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும். இதில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே கிரீன் கலரில் ஒன்று தெரியுது, ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பேமெண்ட் அனுப்பிச்சு முடிச்ச உடனே இதில் என்னைக்குலேருந்து என்ன வரைக்கும் டேட்டா அவங்களே கொடுத்துருப்பாங்க, அந்த டைம் அது பிரச்சனை இல்லை. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டேஜ் என்னது, சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ அதுக்கு தான் நம்ம போகிறோம். அப்போ அதில் மேலே இருக்கிற கிளிக் ஹியர் டு ஆட் எடிட் மை சாய்ஸ், விருப்ப இடங்களை தேர்வு செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளை விருப்பமாக தேர்வு செய்யலாம். எல்லா காலேஜும் கூட நீங்கள் கொடுக்கலாம். எம்பிபிஎஸ் மட்டும் நான் போகிறேன்னா எம்பிபிஎஸ்ல இருக்க எல்லா காலேஜும் கொடுக்கலாம். அதுலேயே நான் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் போகிறேன்னா அது மட்டும் கொடுக்கலாம். இல்லை சார், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா நான் எடுக்க போகிறேன்னா அதையும் நீங்கள் ஆர்டரில் கொடுக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம். அடுத்து ஆஸ் பர் யுவர் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி பேசிஸில் தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் தென் கம்யூனிட்டி பேசிஸ் பார்த்து கொடுக்குறாங்க. அடுத்து உங்களுடைய முதல் விருப்பப்படி கல்லூரியில் காலி இடங்கள் இல்லாவிட்டால் அடுத்த விருப்பங்களின்படி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த சாய்ஸில் காலேஜ் சீட்டு இல்லைன்னா செகண்ட் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதில் உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கேட்ட சீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது ஓகே, எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ப்ளூ கலர் டிக் பண்ணிட்டு அடுத்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் உங்களுக்கு டோட்டலாக அவங்க லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வச்சுருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். எனக்கு வந்து நான் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சுற்றியே எனக்கு ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்குள்ளே கிடைச்சா போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கிறதுக்கு இங்கே ஆல் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதுல எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 காலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு வரும். இல்லை இதில் நீங்கள் வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற காலேஜஸும் உங்களுக்கு லிஸ்ட்டில் காமிக்கும். அதே போல் கேட்டகரி கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் எனக்கு வேணும்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க. இல்லை ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் வேணும்னா ஆல் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ஆர்டராக உங்களுக்கு காமிக்கும். அடுத்து கோர்ஸ் MBBS BDS, இல்லை நான் MBBS மட்டும்தான் அப்ளை பண்ண போறேன்னா இங்கே கிளிக் பண்ணி MBBSங்கிறது கொடுங்க. இல்லை ரெண்டுமே நான் பண்ணுவேன், ரெண்டு எது கிடைச்சாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் ஆல் கொடுத்துங்க. அடுத்து காலேஜ் நேமும் அதே மாதிரி. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா OC BC BCM இந்த கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு எல்லாமே அங்கே காமிச்சிருப்பாங்க. எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சீட் மேட்ரிக்ஸில் தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எந்த காலேஜ் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், ஸோ இது மாதிரி ஆட் டு மை சாய்ஸ் லிஸ்ட் 1 ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ MBBS மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸோ இதுதான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் MBBS கோர்ஸ்க்கு. முடிச்ச உடனே ஆர் யூ ஷூர் ஆட் your choice, press confirm to submit. கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே கன்ஃபார்ம்னு கேட்கும். எஸ் கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த இடம் என்னமா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுங்கிறது அங்கே ஆட் ஆகிட்டு ரிமூவ் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரிமூவ் அப்படிங்கிற பட்டன் வந்துடும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அதுலேயே இன்னொரு காலேஜ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாருங்க இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நான் ஆட் பண்ணி முடிச்சோடனே எனக்கு மை சாய்ஸஸ்ல ஒரு காலேஜ் ஆட் ஆயிடுச்சு. டோட்டல் நான் ரெக்கார்ட்ஸ் வந்து 60 காலேஜஸ் ரெக்கார்டு இதில் இருக்கு. எனக்கு ஒரு காலேஜ் ஆட் ஆனதா எனக்கு காமிக்குது. அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம், மறுபடியும் இன்னொரு காலேஜ் ஆட் பண்ண போறேன். செகண்ட் காலேஜ் எந்த காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுங்கிறது நான் எடுத்துட்டு இருக்கேன். இது என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல செகண்ட் இருக்கு. அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த செகண்ட் இங்க கிரீன்ல இருந்தது ஆட்ன்றது இப்போ ரிமூவ்ங்கிற பாக்ஸா மாறி இருக்கும். அப்போ நான் என்ன அர்த்தம்னா நான் ஆட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அடுத்து நான் இப்போ மூணாவதா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் இல்லை மதுரை மெடிக்கல் காலேஜ் இதை நான் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது என்னுடைய மூணாவது சாய்ஸாக நான் வச்சுட்டு இருக்கேன். அப்படின்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் இன் மை லிஸ்ட் 3 சாய்ஸஸ்ல 3 இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி ரெட் கலர்ல ரிமூவ் அப்படிங்கிற பட்டனோட வந்துட்டு இருக்கும். அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். முடிச்ச உடனே இங்க பாருங்க என்னுடைய மை சாய்ஸ்ல 3 காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அடுத்து நான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கலாம்னு இருக்கேன். 4வது சாய்ஸா கொடுக்குறேன். திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கேன்.
இது என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். அப்போ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 அது சாய்ஸ் லிஸ்ட்ல வந்துடுச்சு. இது மாதிரி எத்தனை காலேஜஸ் வேணாலும் கொடுக்கலாம். இல்ல இப்ப நான் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணேன், எனக்கு வேண்டாம், அதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, அந்த காலேஜ்ல நான் என்ன பண்ணலாம்? ரிமூவ் அப்படின்னு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவ் மை சாய்ஸ். இதுல நான் என்ன பண்றேன்? மதுரை மெடிக்கல் காலேஜ் எனக்கு வேண்டாம், நான் திரும்ப ஆர்டர் நான் மாத்தி கொடுக்க போறேன் அப்படின்னா ரிமூவ்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க மதுரை மெடிக்கல் காலேஜ் ஆட்ன்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? முடிச்சுட்டு திரும்ப நான் என்ன பண்றேன்? சாய்ஸ் லிஸ்ட்டா 4th நான் இன்னொரு காலேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். 4th சாய்ஸா இது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். போன தடவை மதுரையை நான் என்ன பண்ணிட்டேன்? ரிமூவ் பண்ணிட்டு இப்போ செங்கல்பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆட் பண்ண உடனே அந்த ஆடுங்கிறது மாதிரி ரிமூவ் இருக்கும். அந்த ரிமூவ்ங்கிறதுலாம் நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பாத்தீங்கன்னா 4. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்க எத்தனை காலேஜஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 17 காலேஜஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு 17 காமிக்கும். 17ம் இது ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ரிமூவ்னு இருக்கிறது எல்லாமே 17 எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி சார், நான் இது முடிச்சுட்டேன். டோட்டலா 17 காலேஜஸ் இருக்கு. மை சாய்ஸ் லிஸ்ட்ல கவுண்ட் வந்து 17. இதை நான் எப்படி வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். இங்க ஜஸ்ட் கர்சரை நான் இந்த இடத்துல பிரஸ் பண்ணிட்டு நான் இப்படி சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தேர்டுக்கு, தேர்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கு எப்படி வேணாலும் ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதுல நான் என்ன பண்ணலாம்? என்னுடைய ஆர்டர் கூட நான் மாத்திக்கலாம். இல்ல சார், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துட்டேனே, அதுதான் இருக்கணுமா? இல்ல, நீங்க ஆர்டரை மாத்தி கடைசியாவும் கொடுத்துக்கலாம், நடுவில் 4வது கொடுக்கலாம், 5வது கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். அதுக்கு நீங்க இங்க பிடிச்சி ஜஸ்ட் டிராக் பண்ணீங்கனாலே போறோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் அப்படியே நீங்க எங்க இருந்து வேணாலும் கொண்டு வந்து பொசிஷனை நீங்க மாத்திக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ ப்ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்க என்னென்னலாம் காலேஜஸ் செலக்ட் பண்ணீங்களோ அது அப்படியே டோட்டலா 17 காலேஜஸ் இருக்குன்னா 17 காலேஜஸும் ஆர்டர் வைஸ் நீங்க கொடுத்துருக்க சாய்ஸ் லிஸ்ட் பிரகாரம் உங்களுக்கு காமிக்கும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அது கவர்மெண்ட் கேட்டகரியா, எம்பிபிஎஸ்ஸா, காலேஜ் நேம் என்ன அப்படிங்கிறது டோட்டலா காமிக்கும். அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் எனக்கு நான் கரெக்டா தான் இருக்கா அப்படின்ட்டு பார்த்து ரிவ்யூ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு கேட்கும். ஸோ டோட்டலா இருக்க காலேஜஸ் எத்தனை, அதுல நீங்க எத்தனை காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கீங்க, என்ன கோர்ஸுங்கிறதும் கூட காமிக்கும். பிடிஎஸ்ஸா, எம்பிபிஎஸ்ஸா. ஓகேங்களா? இதுல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ஏதாவது இருக்கா, அதுல நீங்க எத்தனை செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் காமிக்கும். நீங்க எத்தனை செலக்ட் பண்ணீங்களோ அத்தனையும் காமிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரா? இப்போ இதுல டோட்டல் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், இங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். ஓகே, இது முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்? இங்க நீங்க அந்த இடத்துல கொடுத்த உடனே லாக் மை சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை கொடுத்துட்டு லாக் மை சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதுல ஐ டிக்ளேர் தட் திஸ் மை ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட், இதுதான் என்னுடைய ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட், இதுக்கப்புறம் நான் எதுவும் மாற்ற போறது இல்லை அப்படின்ன உடனே ஐ ஆம் அவேர் தட் ஆஃப்டர் சப்மிட்டிங் ஐ குட் நாட் பி சேஞ்ச் மை சாய்ஸ் லிஸ்ட். என்னால் எனக்கு தெரியும், இது கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே போகணும். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஐ ஹாவ் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு லாக் மை சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். முடிச்சிங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் டோட்டலாக முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுது. செகண்ட் ஸ்டேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிடுது. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். உங்களுக்கு அந்த டேட்ல கவுன்சிலிங்கான டேட் என்ன இருக்குன்னு இன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ங்கிறது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். அன்னைக்கு போயிட்டு நீங்க உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்கன்னா ரிசல்ட். ஒருவேளை நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர், நீங்க அடுத்து ஃபர்தர் பேமெண்ட் அது கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜ் ஃபீஸை வந்து பே பண்ணி முடிச்ச உடனே அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆர்டர் எடுத்து பண்ணுறது. அதனால கூட இந்த விஷயம் தெரிஞ்சவங்களை யாராவது பக்கத்தில் வச்சுக்கிட்டோ இல்லை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறையோ அந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்த காலேஜ் லிஸ்ட்டில் நீங்கள் நம்பரிங் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ரொம்ப பதட்டப்பட வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.